ஈரானை விட இஸ்ரேலுக்கு ஆயுத பலம் மற்றும் இராணுவ பலம் அதிகமாக காணப்படுகின்றதா? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கும் போரில் அமெரிக்கா தலையீடு செய்யும் என்றால் அமெரிக்காவுக்கும் சேர்த்து தாக்குதல் நடக்கும் என்று ஈரான் அமெரிக்காவையே மிரட்டுகின்றது என்றால் ஈரானிடம் அப்படி என்ன உள்ளது? நாம் நினைப்பது போன்று ஈரானை இஸ்ரேல் அவ்வளவு எளிதில் தாக்கிவிட முடியுமா? இது போன்ற விடயங்களின் அலசல்களை இந்த காணொலியில் எதிரொலிக்கப் போகின்றது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி விடாமல் முழுமையாக பார்வையிட்டு விட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள். நம் அனைவருக்கும் தெரியும், கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி இஸ்ரேலானது சிரியாவில் காணப்பட்ட ஈரானுடைய தூதரகத்தை தாக்கியதும் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் கடந்த 13ஆம் தேதி இஸ்ரேலை தாக்கியதும் அதற்கு பாதுகாப்பாக பிரான்ஸ், யூகே, ஜோர்தான், அமெரிக்கா போன்ற நாடுகள் களத்தில் நின்று இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு வழங்கியதும் நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம். சென்ற காணொளிகளில் அது பற்றி நாம் தெளிவாக பேசியிருக்கின்றோம். அதற்கிடையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று காலை ஒரு 4 மணிக்கு இருக்கும் ஈரான் நாட்டினுடைய இஸ்பஹான் எனப்படுகின்ற நகரத்தில் சட்டவிரோதமாக பறந்து வந்த 3 ட்ரோன்கள் ஈரானிய ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாகவும் அதனால் ஈரானுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்றும் ஈரான் கூறியிருக்கின்றது. இந்த தாக்குதலை இஸ்ரேல் தான் நடத்தினார்கள் என்று ஆதாரபூர்வமற்ற செய்திகள் வெளியானாலும் ஈரான் அதனை ரொம்பவுமே ஒரு மெச்சூரிட்டியோடு ஹேண்டில் பண்ணி இதனை யார் செய்தார்கள் என்று தெளிவாக தெரியவில்லை என்றும் அது தெளிவாக தெரியும் வரையில் நாங்கள் இதற்கு பதிலாக எந்த தாக்குதலையும் யார் மேலும் நடத்தப் போவதில்லை என்றும் கூறுகிறார்கள். இது குறித்து இதுவரை விசாரணை நடந்து வருகின்றது. இதுவரை யார் செய்தார்கள் என்று தெளிவாக தெரியவில்லை. இருந்த போதிலும் இஸ்ரேலானது வாங்கிய அடிக்கு பதிலடி கொடுக்க நினைத்தாலும் அதனை இஸ்ரேல் தன்னிச்சையாக செய்துவிட முடியாது. அதாவது அமெரிக்கா, யூகே அல்லது பிரான்ஸ் போன்ற பெரிய நாடுகளின் துணை இல்லாமல் தனித்து நின்று ஈரானை தாக்கி விடுவது என்பது ஒரு நடக்காத காரியம். ஈரானை தாக்குவதற்கு இஸ்ரேலுக்கு துணையாக அமெரிக்கா செல்லுமா என்று கேட்டால் இதுவரைக்கும் இஸ்ரேலை அமெரிக்கா தடுத்து நிறுத்துகின்றதே தவிர துணையாக போகவும் இல்லை. அதற்கு அனுமதியும் அமெரிக்கா தரப்பிலிருந்து இதுவரை கிடைக்கவும் இல்லை. இருந்த போதிலும் அமெரிக்கா ஒரு சில முரண்பாடான கருத்துக்களை தான் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் பொறுமையாக இருக்க சொல்லி இருக்கின்றோம். ஆனால் இஸ்ரேல் அவர்களின் பாதுகாப்பிற்காக அவர்கள் எது செய்தாலும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இஸ்ரேலுக்கு எதுவும் பிரச்சனை வந்தால் நாங்கள் பார்த்து கொண்டும் இருக்க மாட்டோம் என்று ஒரு வகையான சர்ச்சையான ஸ்டேட்மெண்ட் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா என்னதான் நாங்கள் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று ஏனைய நாடுகளை பயமுறுத்தினாலும் நாம் நினைப்பது போன்று அவ்வளவு எளிதில் அமெரிக்கா களத்தில் குதித்து விட முடியாது. ஏனென்றால் அங்கேதான் பல நடைமுறை சிக்கல்கள் காணப்படுகின்றது. அமெரிக்கா நேரடியாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்குமானால் ஈரானுக்கு ஆதரவாக சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் களத்தில் இறங்கும். அப்படியே மறுபக்கம் பிரான்ஸ், யூகே என்று பல நாடுகள் களத்தில் குதிக்கும். இது 3ஆம் உலகப் போர் நடப்பதற்கும் வழிவகுத்துவிடும். இந்த பயம் ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு இருக்கின்றது. அடுத்ததாக அமெரிக்காவில் தற்போது தேர்தல் காலம் நெருங்கி வருகின்றது. இது போன்ற விடயத்தில் ஏதாவது பிழைகளை விட்டால் ஆட்சி பறிபோவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றது. அமெரிக்கா நேரடியாக இஸ்ரேலுக்கு ஒருபோதும் ஆதரவு தர முடியாது. அப்போ சரி, நாம் இன்டர்நெட்டில் படித்ததை பார்த்தால் ஈரானை விட இஸ்ரேலிடம் தானே ஆயுத பலம் அதிகமாக உள்ளது, இஸ்ரேல் தனித்து நின்று ஈரானை அடித்து விடலாமே என்று பார்த்தால் அதுதான் நடக்காத ஒரு விடயம். ஏனென்றால் இஸ்ரேல் ஈரானை அடிக்க வேண்டும் என்றால் இஸ்ரேலுக்கு 2 சாய்ஸ் தான் உள்ளது. ஒன்று வான்வழி தாக்குதல், மற்றது ஆப்ஷன் நேவல், அதாவது கடல் வழி தாக்குதல். இது 2 விதமான வழிமுறைகளிலும் ஏதாவது ஒன்றை அல்லது 2ஐயும் பயன்படுத்தி ஈரான் இஸ்ரேலை அவர்களிடம் உள்ள ஆயுத பலங்களை வைத்துக் கொண்டு அவ்வளவு எளிதில் ஈரானை நெருங்கிவிட முடியாது. ஏன் ஈரானை நெருங்கிவிட முடியாது என்று கூறுகிறேன் என்றால் தூரம் தான் பிரச்சனை. அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தூரம் அதுதான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சவாலாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இஸ்ரேலை ஈரான் தாக்குவதாக இருந்தால் முதலில் ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, அதாவது அணு ஆயுத தளம் மற்றும் ராணுவ தளம் போன்றவற்றை தான் முதலில் தாக்க வேண்டும். அவ்வாறு ஈரானுடைய ராணுவ தளம் மற்றும் அணு ஆயுத தளம் போன்றவற்றை தாக்க வேண்டும் என்றால் ஒரு சில நடைமுறை பிரச்சனைகள் உள்ளது. அது என்னவென்றால் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை தேர்ந்தெடுத்தால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் 900 கிலோமீட்டர் இடைவெளி உள்ளது. அத்தோடு ஈரானின் அணு ஆயுத தளம் மற்றும் ராணுவ தளத்தை சென்றடைய வேண்டும் என்றால் இஸ்ரேல் 2000 கிலோமீட்டர் தூரம் விமான பயணம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். இவ்வாறு தூர பிரதேசத்தில் காணப்படுகின்ற இலக்கை இஸ்ரேல் தாக்க வேண்டும் என்றால் அதற்கு அவர்கள் F-25I மற்றும் F-35I வகையான ஃபைட்டர் ஜெட்டினை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்களிடம் உள்ள விமானங்களில் அதுதான் தூர பயணத்துக்கு பொருத்தமானதாக இருக்கும். சரி, இப்போது அந்த விமானத்தை தெரிவு செய்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்போது ஜோர்தான் மற்றும் சவுதி அரேபியா போன்ற 2 நாடுகளும் தங்களுடைய வான்பரப்புக்குள்ளே இஸ்ரேலின் விமானத்தை பறக்க அனுமதி கொடுத்தால் மட்டுமே இஸ்ரேல் ஈரானை சென்று தாக்க முடியும். ஆனால் சவுதி அரேபியா மற்றும் ஜோர்தான் இந்த 2 நாடுகளும் இஸ்ரேலுக்கு அனுமதி கொடுக்க வாய்ப்புகள் ஒரு வீதம் கூட இல்லை. ஏனென்றால் இஸ்ரேல் காசாவில் நடத்துகின்ற தாக்குதலை எதிர்த்து 2 நாடுகளும் குரல் கொடுத்து கொண்டிருக்கும் நிலையில் இதற்கு நிச்சயமாக அனுமதி வழங்க வாய்ப்பில்லை.
அடுத்ததாக ஈரானின் தென்பகுதியை தாக்க வேண்டும் என்றால் செங்கடல் வழியாக பயணித்து யமன் மற்றும் ஓமான் போன்ற நாடுகளால் பறந்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு அந்த நாடுகளும் அனுமதி வழங்குவது என்பதை தாண்டி அது 4700 கிலோமீட்டர் பயணம் செய்வதாக இருப்பதால் அதற்கு போதுமான எரிபொருட்களுடன் ஃபைட்டர் ஜெட் பறப்பது என்பது சாத்தியமற்ற விடயமாகும். அடுத்ததாக ஈரானின் வடக்கு பகுதியை தாக்குவதற்கு மிகவும் இலகுவான ஒரு பாதை என்றால் அது சிரியா மற்றும் ஈராக் ஊடாக பறந்து செல்வதுதான். சிரியா வான்பரப்புக்கு மேலாக பறப்பது என்பது ஏற்கனவே இஸ்ரேல் செய்த ஒரு விடயம்தான். ஏனென்றால் 2007ஆம் ஆண்டு சிரியாவினால் கட்டப்பட்ட அணு ஆயுத உலகை உடைப்பதற்காக சைபர் அட்டாக் ஒன்றை பயன்படுத்தி, அதாவது சிரியாவினுடைய டிஃபென்ஸ் உடைய ரேடார் சிஸ்டத்தினை ஹேக் செய்து அதனை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு அவர்களின் வான்பரப்புக்குள்ளே பறந்து சென்று குறிப்பிட்ட அந்த அணு ஆயுத உலகை குண்டு வீசி தாக்கி அதனை முற்றுமுழுதாக அழித்த வரலாறும் ஒன்று காணப்படுகின்றது. அவ்வாறு செய்துவிட்டு குறிப்பிட்ட ஒரு சிறிய எல்லை பரப்புக்குள் சென்று தாக்குதல் நடத்துவது என்பது எளிது. ஆனால் சிரியாவின் ரேடார் நெட்வொர்க்கை முடக்கி சிரியாவின் மேலாக பறந்து பிறகு ஈராக்கின் மேலாக பறந்து சென்று பின்பு ஈரானில் உள்ள டார்கெட்டை அழித்துவிட்டு ஹோம் பேஸுக்கு ரிட்டர்ன் வருவது என்பது கடினம். ஏனென்றால் ஈரானுடைய ரேடார் சிஸ்டம் அப்போது ஆக்டிவ்ல தான் இருக்கும். அத்தோடு ஈரானுடைய ரேடார் நெட்வொர்க் சிஸ்டத்திலிருந்தும் ஈரானுடைய ஃபைட்டர் ஜெட்டிடம் இருந்தும் இஸ்ரேலின் ஃபைட்டர் பொம்பர் ஜெட்களினை பாதுகாப்பது என்பது கடினம். ஆகவே வான்வழி தாக்குதலை தெரிவு செய்வதில் நிறைய சிக்கல் உள்ளது. அடுத்த ஆப்ஷன் என்னவென்றால் கடல் வழி தாக்குதல். இஸ்ரேலின் கைவசம் 5 டால்பின் வகையான சப்மரைன்களும் மற்றும் ஜெர்மன் டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன்களும் உள்ளன. இது AIP, அதாவது ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜியோடு உருவாக்கப்பட்டது. கன்வென்ஷனல் சப்மரைனோடு ஒப்பிடும்போது அதிகளவான தூரம் பயணிக்கக்கூடியதும் ஒப்பீட்டு ரீதியில் குறைந்த அளவான நோய்ஸ், அதாவது குறைந்த அளவான சத்தங்களையே வெளிப்படுத்தும் வல்லமை வாய்ந்தது. அதனால் எதிரிகள் அதன் சத்தங்களை வைத்து எளிதாக கண்டுபிடித்திட முடியாத அளவுக்கு தயாரிக்கப்பட்டது. இது தூர பிரயாணம் செய்வதற்கு உகந்தது என்பதால் இதனை கொண்டு ஈரான் தாக்குவதற்கு பயன்படுத்த முடியும். ஆனால் ஈரானின் கடற்பரப்புக்குள் சென்று தாக்க முடியாது. ஏனென்றால் ஈரானுடைய பாதுகாப்புக்காக ஈரான் கடற்படையின் சப்மரைன்களும் அங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். ஆகவே சர்வதேச கடற்பரப்பிலிருந்து ஈரானை தாக்க வேண்டும் என்றால் ஈரான் கடலோர பிரதேசங்களை மட்டுமே அந்த சப்மரைனை வைத்துக் கொண்டு தாக்குதல் செய்ய முடியும். ஆனால் அப்படி தாக்கினால் அது ஈரானுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்குமா என்று கேட்டால் அதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவ்வாறு தாக்கினாலும் அதற்கு பதில் தாக்குதல் ஈரானிடமிருந்து துரிதமாக நடக்கும். அப்படி நடந்தால் அது இஸ்ரேலுக்கு தான் ஆபத்தாக இருக்கக்கூடும். ஆகவே அந்த கடல் வழி தாக்குதல் கூட ஒரு பொருத்தமான ஆரோக்கியமான வழியாக காணப்படாது. அத்தோடு ஒரு முனையில் காசாவில் போர் நடத்தி கொண்டும் மறுமுனையில் ஹெஸ்புல்லா அணியோடு மோதிக்கொண்டும் ஈரானோடு மோத முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இஸ்ரேலால் அது முடியாத காரியம். இதுதான் இஸ்ரேலினுடைய படைபலமும் தற்போதைய நிலையும். நாங்கள் வெறுமனவே கூகுள் ரிப்போர்ட்டினை மாத்திரம் வைத்துக்கொண்டு இஸ்ரேலினுடைய விமானப்படை பலமாக இருக்கின்றது, அவர்களால் ஈரானை எளிதில் தாக்கிவிட முடியும் என்று ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. அது ஒரு ஆரோக்கியமான முடிவாக கூட இருக்க வாய்ப்பில்லை. அத்தோடு ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதி திங்கட்கிழமை பாகிஸ்தானுக்கு ஒரு விஜயம் செய்திருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இதற்கு இடையிலான மோதலின் பிற்பாடு ஈரான் நாட்டு ஜனாதிபதி பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்திருப்பது எதற்காக என்பது தொடர்பில் அடுத்த காணொளியில் பார்க்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி.